ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் 22வது வார வளர்ச்சியை பற்றியும் அந்த 22வது வாரத்தில் தாய்க்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட கர்ப்ப காலத்தை 3 ட்ரைமஸ்டராக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் ஃபஸ்ட்டு 3 மாதமும், அடுத்த ட்ரைமஸ்டரில் அடுத்த 3 மாதமும், லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் அடுத்த 3 மாதமும் இருக்கும். ஒவ்வொரு ட்ரைமஸ்டரிலும் என்னென்ன அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கும், குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், உங்களுக்கு என்னென்ன பரிசோதனை செய்வாங்க அப்படின்றத பற்றி பார்க்குறோம். இப்போ உங்கள் குழந்தை 2வது ட்ரைமஸ்டரில் லாஸ்ட் மந்தில் 2வது வாரத்தில் இருக்காங்க. இந்த 22வது வாரத்தில் உங்கள் குழந்தையோட காது நன்றாக கேட்க தொடங்கும். அது மணிக்கு பார்க்கவும் முடியும். அவங்களால தொடுதல் உணர்வும் இருக்கும். இதனால் உங்கள் குழந்தை வெளி உலகம் உணர முடியும். குழந்தை நன்றாக வலிமையாக இருப்பாங்க. குழந்தையோட கண் இமைகள் மூடி இருக்கும். இந்த டைமில் குழந்தையோட கண் நகர தொடங்கும். கண்ணீர் குழாய்கள்லாம் உருவாகியிருக்கும். அது மாதிரி குழந்தைக்கு புருவங்கள் உருவாகியிருக்கும். குழந்தைக்கு கூந்தல் வளர்ந்துருக்கும். இந்த டைமில் குழந்தை தனியாகவே சுவாசிச்சுக்குவாங்க. நுரையீரல் வளர்ச்சி வேகமாக இருக்கும். உங்களோட குழந்தைக்கு பகல் நேரமும் இரவு நேரமும் நல்லா தெரியும். உங்களோட வாய்ஸை குழந்தை இந்த வாரத்தில் நல்லா உணருவாங்க. அதுபோல் நீங்கள் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தாலும் குழந்தைக்கு புரியும். குழந்தையோட உதடெல்லாம் உருவாகிருக்கும். குழந்தை வாய் பகுதிக்குள்ளே ஈருக்குள்ளெல்லாம் பல் இப்போ முளைச்சிக்கிருக்கும். அதுபோல் கன்சீவாக இருக்க எல்லாருமே அவங்கவுங்க வயிறை தொடங்கும் போது உங்கள் குழந்தை அசைவை கொடுப்பாங்க. இந்த 22வது வாரத்தில் குழந்தையோட எடை அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1/2 கிலோ எடை இருப்பாங்க. குழந்தையோட அளவு பப்பாளி அளவு இருப்பாங்க. 6 மந்த் ஆனனால மனித உருவம், அதாவது ஒரு முழு குழந்தையாக இருப்பாங்க. 22வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? இந்த வாரத்தில் உங்கள் வயிறு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட ஹார்மோன் காரணமாக உங்களோட மகிழ்ச்சியாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் மேலே ஏறி இருக்கும், இல்லைன்னா இறங்கியிருக்கும். உங்கள் முடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். உங்கள் முடி பலபலன்ற தோட்டத்தில் இருக்கலாம். கன்சீவாக இருக்கும்போது உங்களோட முடி உதிர்வு குறைவாக இருக்கும். அது மாதிரி கன்சீவாக இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்கின்னு அழகாக மாறும். ஒரு சிலருக்கு வீக்கமடைந்த முகப்பரு இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த டைமில் வயிறில் நமைச்சல் ஏற்படும். இந்த வாரத்தில் தலைமுடி மற்றும் விரல் நகங்கள்லாம் வேகமாக வளரும். கன்சீவாக இருக்கும்போது உங்கள் மார்பகத்தின் முளைக்கம்பில் ஒரு ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக முன்பு இருப்பதை விட இருண்டதாக காணப்படும். அதாவது கருப்பாக தெரியும். சிறிய வீக்கம் கூட கொண்டிருக்கலாம். எப்பயும் சொல்கிற மாதிரிக்கு காலில் இடிமான்ற பிரச்சனை ஏற்படும், வீக்கம் ஏற்படும். அப்படி வீக்கம் வந்தால் நைட்டில் 2 தலகாணி வச்சு மேலே தூக்கி படுக்கும் போகும்போது அந்த வீக்கம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதிகம் தண்ணி குடிக்கணும். தசைப்பிடிப்பு இருக்கும். அடிக்கடி தசைப்பிடிப்பு இருந்தால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அதுபோல் இந்த வாரத்தில் அஜீர்ணம்ன்றது பொதுவான அறிகுறியாக இருக்கலாம். மலச்சிக்கல் ஏற்படுத்தும். உங்களோட குழந்தை வளர்ந்து உங்கள் கர்ப்பப்பையை அழுத்துறதுனால உங்கள் குடல்லையும் அழுத்தும். இப்படி அழுத்துறதுனால நமக்கு மலச்சிக்கல் ஏற்படும். அதுபோல் இந்த வாரத்தில் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கலாம். உங்களுக்கு நெஞ்செரிச்சல் இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை பிரித்து 6 வேளையாக சாப்பிடும் போது உங்களுக்கு நெஞ்செரிச்சல் அஜீரண கோளாறு இருக்காது. உங்கள் கர்ப்பப்பையால் ரத்த நாளங்களில் மீது அழுத்தம் கொடுக்கறதுனால மூளை சோர்வாகவே இருக்கும். போல் இன்டர்கோர்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. முதுகு வலி பிரச்சனை ஏற்படும். உங்களோட முதுகு வலி சற்று அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களோட எடை அதிகரிக்கிறதுனால முதுகெலும்பில் அழுத்தம் ஏற்படும். கொஞ்ச நேரம் லைட்டான மசாஜ் செய்கிறதுனால இந்த வலியை குறைக்கலாம். உங்களோட உடம்புல இயல்பை விட வெப்பமாகவும் வியர்வையாகவும் உணர வைங்க. இதனால் உங்கள் உடலை கூலிங்காக வச்சுக்கணும். அதிகமான தண்ணி குடிக்கணும். உங்களோட இதய துடிப்பு கர்ப்ப காலத்தில் அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதயம் 30லேருந்து 60% வரைக்கும் ரத்தத்தை பம்ப் செய்யும். ஏன்னா நஞ்சுக்கொடி வழியாக குழந்தைக்கு அதிக ஆக்சிஜன் அப்புறம் ஊட்டச்சத்தெல்லாம் போகுது. அதுக்கு ரத்தப்போக்கு ஏதாவது கண்ணில் தின்பட்டால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா குறைப்பிரசவமாக கூட இருக்கலாம் இந்த டைமில். அது மாதிரி குறைப்பிரசவம் இருக்குது அப்படின்னு அபாயம் இருக்குதுன்னு டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தா உடல் உறவில் வச்சுக்கிறாதீங்க. மணிக்கு அதிக அளவு கவலை ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுக்காமல் இருங்க. இதுதான் உங்களுக்கும் நல்லதுமே உங்கள் குழந்தைக்குமே நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.